So welcome to the next video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா ஒரு மெசேஜஸ் எப்படி ஒரு மக்கள் வந்து உள்ள வந்தாங்க அப்படின்னா மெசேஜ் எப்படி கிரியேட் பண்றது, ஆட்டோமேட்டிக் மெசேஜ், அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். So go to WhatsApp Business. வாட்ஸ்அப் பிசினஸ்ல அதே மாதிரி இருக்கிற 3 டாட்ல போங்க. 3 டாட்ல போனீங்க அப்படின்னா பிசினஸ் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிசினஸ் டூல்ஸ்ல போனீங்க அப்படின்னா கீழே இதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ப்ரொஃபைல் முடிச்சாச்சு, கேட்டலாக் முடிச்சாச்சு. அட்வர்டைஸ் இப்போதைக்கு வாட்ஸ்அப் பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம், அது இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்குது கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபிளெஜ்டா. நாம முதல்ல மார்க்கெட்டிங்ல மற்றதெல்லாம் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வாட்ஸ்அப் அட்வர்டைஸ்மெண்ட் வருவோம். ஓகே, சோ இதுல ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் நீங்க லிங்க் பண்ணணும்னா தாராளமா லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். இதுல நான் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் என்னோட இன்ஸ்டாகிராம் மட்டும் பண்ணிருக்கேன். நான் ஃபியூச்சர்ல பண்ண போறேன், அதுவும் நம்ம தாராளமா பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் தாண்டி அடுத்தது என்ன அப்படின்னா மெசேஜிங் பார்ட். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 விஷயமா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், 4 விஷயம் இருக்கு. ஓகேங்களா? கிரீட்டிங் மெசேஜ், அவே மெசேஜ், குவிக் ரிப்ளைஸ் அண்ட் லேபிள்ஸ். குவிக் ரிப்ளைஸும் லேபிள்ஸும் நம்ம செப்பரேட்டா ஒவ்வொரு வீடியோவா நம்ம செப்பரேட்டா பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரீட்டிங் மெசேஜ் அண்ட் அவே மெசேஜ். அவ்வளவுதான், சிம்பிளா. ஓகேங்களா? கிரீட்டிங் மெசேஜ் அண்ட் அவே மெசேஜ். குவிக் ரிப்ளைஸ் தனியா நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். அடுத்த வீடியோல அதுக்கு அடுத்த வீடியோ லேபிள்ஸ் நாம செப்பரேட்டா பார்ப்போம். இதுல இப்ப இந்த கிரீட்டிங் மெசேஜ் உள்ள போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ஒண்ணுமே இல்லைங்க. ஓகே, மக்கள் யாராவது உங்களுக்கு ஏதாவது அனுப்பிச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மெசேஜ் அவங்களுக்கு போகும். இது மேல போய் இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, ஓகே, ஆன் பண்ணிட்டோம்னா என்ன வேணும் அப்படின்னா இங்கதான் இந்த போய் எடிட் ஆப்ஷன்ல போய் பண்ணா போதும். இப்ப நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் லோகேஷ், கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ், ப்ளீஸ் லெட் அஸ் நோ ஹவு வி கேன் ஹெல்ப் யூ. இதே மாதிரி சார் எங்களை கான்டாக்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இப்போ இம்மிடியட்டா எங்க மேல எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு எப்படி சௌரியமோ உங்க பிசினஸுக்கு தகுந்த மாதிரி மை பர்சன் வில் கான்டாக்ட் யூ இமீடியட்லி, மை ஸ்டாஃப் வில் கான்டாக்ட் யூ இமீடியட்லி, மை சப்போர்ட் டீம் வில் கான்டாக்ட் யூ இமீடியட்லி, மை கஸ்டமர் கேர் people will contact you immediately. நீங்க எப்படி வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். உங்களோட பிசினஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஒரு கிரீட்டிங் பண்ணுவீங்க. சார் தேங்க்யூ சோ மச், நீங்க உங்களோட என்கொயரி அனுப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க. கண்டிப்பா உங்க நம்பருக்கு எங்களோட கான்டாக்ட் பர்சன் மிஸ்டர் சுரேஷ் வில் கால் யூ. ப்ளீஸ் கிவ் அஸ் சம் டைம். தேங்க்யூ 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 சோ மச். இந்த மீன் டைம் எங்களோட வெப்சைட்டை பத்தி பாக்குறீங்களா? கீழே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். என்னோட கேட்டலாக் பத்தி பாக்குறீங்களா? இந்த பர்டிகுலர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதெல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நாம தாராளமா போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிரீட்டிங் மெசேஜ், அவ்வளவுதான். சார் வாங்க, ஒரு கடைக்குள்ள வந்தா எப்படி வெல்கம் பண்றோம், சார் வாங்க வாங்க வாங்க, என்ன சார் பாக்குறீங்க, என்ன வேணும், அதே விஷயம் தான் இதுல நாம போட்டு வச்சுக்க போறோம். ஓகேங்களா? சோ கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். ரெஸ்பான்ஸ் சென்ட் டு எவ்ரிஒன். யார் மெசேஜ் பண்ணாலும் பண்ணுமா, இல்ல ஏதாவது எவ்ரிஒன் நாட் இன் த அட்ரஸ் புக் எப்படி வேணுமா, இல்ல ஒன்லி சென்ட் டு, எது வேணாலும் நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்லி சென்ட் டு அப்படின்னா யாருக்கு மட்டும் அனுப்பணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜென்ரிக்கா இருக்கும். அதனால இது நம்ம பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இந்த நம்பர் யூஸ் பண்றதுனால ஆல்வேஸ் எவ்ரிஒன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும், இல்ல எவ்ரிஒன் நாட் இன் த அட்ரஸ் புக் அப்படின்னு கூட பண்ணலாம். யாரெல்லாம் புதுசா பண்றாங்க பாருங்க, யாருமே தெரியாம ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன மெசேஜோ அதையும் நீங்க தாராளமா இங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சோ என்னை கேட்டா பெஸ்ட் எவ்ரிஒன் அப்படிங்கிறது. எவ்ரிஒன் எக்ஸப்ட் என்ன, அதுலயும் யாருக்கெல்லாம் தேவையில்லையோ அவங்களையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டோன்ட் சென்ட். அவங்க ஆல்ரெடி நம்மளோட பீப்புளா இருக்காங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளை பத்தி தெரியும் அப்படின்னம்னா அவங்களுக்கு மறுபடியும் போட்டு அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னா எவ்ரிஒன் எக்ஸப்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ என்னை கேட்டா ஒரு ஃபார்மலா ஒரு மெசேஜ் வந்து தாராளமா எப்போ கான்டாக்ட் பண்ணாலும் எவ்ரிஒன் அப்படின்னு நம்ம விஷயத்த போட்டு வச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம சொல்லக்கூடிய மெசேஜ் எல்லாத்துக்கும்
இதே மாதிரி போயிடும். ஓகேங்களா? சோ இப்படிதான் ஆன் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா யாரு என்னை கான்டாக்ட் பண்ணினாலும் இந்த மெசேஜ் போயிடும். சோ இதுதான் கிரீட்டிங்ஸ் மெசேஜ். மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். வெல்கமிங் நியூ கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. புதுசா யாராவது ஒருத்தர் பண்ணுனா மட்டும்தான் இந்த மெசேஜ் போகும், பழைய ஆளுகளுக்கு போகாது. ஓகேங்களா? சோ வெரி 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 கிளியர். ஓகே, சோ இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா அவே மெசேஜ். இன்கேஸ் நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் அவைலபிள் இல்ல, யூ ஆர் ஆன் லீவ் ஆர் இல்ல யூ ஆர் ஆன் வெக்கேஷன், நீங்க வெளில போயிருக்கீங்க, அதுக்கு ஏதாவது நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் நம்மளை கான்டாக்ட் பண்ணுனா என்ன பண்ணலாம்? இல்ல ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க, இல்ல ஒரு ட்ரைனிங்ல இருக்கீங்க, இப்போதைக்கு என்னால எடுக்க முடியாத சூழ்நிலை, என்னால ரிப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை அப்படின்னா தயவு செஞ்சு இதையும் ஆன் பண்ணிட்டு ஓகே இங்க என்ன பண்ணலாம், இங்க எடிட்ல போய் ஓகே தேங்க்யூ ஃபார் யுவர் மெசேஜ், வி ஆர் அன்அவைலபிள் ரைட் நவ், வில் ரெஸ்பாண்ட் as soon as possible. இப்ப பாருங்க மேல யுவர் ப்ராடக்ட் இஸ் அப்ரூவ்ட் வந்துருச்சு. கேட்டலாக் நம்ம கிரியேட் பண்ணோம் தெரியுங்களா, அதோட ப்ராடக்ட் இப்ப அப்ரூவல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது நான் மறுபடியும் அது வரப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க வித்தின் half an hour அப்படின்னா வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்லயே நம்மளோட ப்ராடக்ட் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம மெசேஜ்க்கே மறுபடியும் வந்துருவோம். தேங்க்யூ ஃபார் யுவர் மெசேஜ், வி ஆர் அன்அவைலபிள் ரைட் நவ். நாங்க கூடிய சீக்கிரம் உங்களோட மெசேஜை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். இதுதான் அவே மெசேஜ் அப்படிங்கிறது. இதுவும் அப்படிதான். ஷெட்யூல் ஆல்வேஸ் சென்ட். எப்பப்பெல்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறது எப்பயுமே பண்ணீங்கன்னா இது கஸ்டம் ஷெட்யூல் நீங்க போய் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எந்தெந்த டைம்ல அனுப்பணும், இந்த டைம்ல இந்த டைம்குள்ள மட்டும்தான் அனுப்பணும். நைட்டு யாராவது 11 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சாங்கன்னா அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண வேண்டாம்னா அது நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் என்னை பொறுத்தவரையில எவ்ரி ஒன் இஸ் ஆல்வேஸ் சென்ட் அப்படிங்கிறது பெட்டர் ஆப்ஷன். ஓகே, அவுட் சைட் ஆஃப் பிசினஸ் ஹவர்ஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது நைட்டு கொஞ்சம் லேட்டா எல்லாம் பண்றாங்கன்னா ஒரு ரிப்ளை வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா எதுவும் வேண்டாம் அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்பயுமே ஆல்வேஸ் சென்ட் போட்டு வச்சுப்பேன். சோ அதுக்கு தகுந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இதுவும் சேவ் ஆயிரும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க நாட் அவைலபிள் அப்படின்னா தாராளமா இந்த மெசேஜ் அவங்களுக்கு போகும். ஈவன் இம்மீடியட்டா நீங்க போன் பண்ணி பேசினாலுமே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து எப்பயுமே ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். பரவாயில்ல, ரெஸ்பாண்ட் பண்றாங்க, கண்டிப்பா தே வில் கெட் பேக் டு மீ அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்குதான் இந்த மெசேஜ். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம அடுத்த வீடியோவை பார்ப்போம். அடுத்த வீடியோல குவிக் ரிப்ளைஸ் பத்தி நாம பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒண்ணு 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும்,
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும் நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.